வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பார்த்தாலே தெரியும் இல்லையா, வாழைத்தண்டு கறி. வாழைத்தண்டு நிஜமாலுமே வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாம் கூட இப்போ நிறைய பேர் சாப்பிட்றா. ஸோ வாழைத்தண்டு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது எல்லாரும் அதில் இருக்கிற இந்த நாரை எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு தான் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை. ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கத்தி மட்டும் இந்த மாதிரி இருக்கிறதா வாங்கிக்கோங்க. வாழைத்தண்டுக்குன்னு வாங்கிக்கோங்க, தப்பு இல்லை. இந்த மாதிரி வரி வரியாக இருக்கிற கத்தி இருந்ததுன்னா அது ஈஸியாக எடுக்கும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, அப்படியே வந்துட்டு தெரியுதா? சுட்டி எடுத்தோன்னா வந்துடும். இன்னொன்று கட் பண்ணுறேன். தெரியுதா? இந்த நார் எடுக்கிறதுக்கு எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால தான் இந்த கரிஹா எல்லாமே யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு பரவாயில்லாக இருந்ததுன்னா நாளே இந்த மாதிரி ஈவினிங் டிவி பார்த்துட்டே அழகாக கட் பண்ணி மோரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே காத்தால் எழுந்து கூட நீங்கள் காய் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. நேச்சுரல் ஃபைபர் இதெல்லாம் தான் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தாப்பில் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த வாழைத்தண்டு கறியெல்லாம் பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இது என்னென்னு கேட்டீங்கன்னா, பைத்தம்பருப்பு. உங்களுக்கு எவ்வளோ பைத்தம்பருப்பு வேணுமோ அதை ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே தண்ணி விட்டு ஊற வச்சுருங்க. காயோடு சேர்ந்து அழகாக இதுவும் வெந்துடும். ஊறாது அப்படியே பைத்தம்பருப்பை போட்டேன்னா அவ்வளோ தூரம் அது வேகாது, கடுக்குன்னு இருக்கும். அப்புறமா கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு போடலாம். 2-3 வத்த மிளகா போட்டுருக்கேன். பச்சை மிளகாவும் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, பெருங்காயம். இதில் இந்த பைத்தம்பருப்பை தண்ணியோட இது அப்படியே நம்ம பைத்தம்பருப்போடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சுண்டல் சாப்பிட்ற ஃபீலிங் கொடுக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரிகா வேகத்துக்கு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிறேன். உப்பு, மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்படியே வேகட்டும், மூடி வச்சு வேக விடலாம். ஒரு 5-10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நல்லா வெந்தாச்சு. கத்தி ஏதான்னு இருந்தால் காமிக்கலாம். நல்லா ஈஸியாக வெந்திருக்கு பாருங்க. நல்ல வாழைத்தண்டாக இருந்ததுன்னா ஃபடாஃபட் ஆகிடும், சீக்கிரம் ஆகிடும். இதில் இப்போது இந்த தேங்காய் போடலாம். தண்ணியே இல்லாமல் சுத்தமாக நல்லா அதை சுருளை பரட்டி எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியமாக இருக்கணுமா, சின்னதாக இருக்கணுமா அப்படிலாம் கேட்டீங்கன்னா நல்லா பெருசாக வச்சே பண்ணலாம். இது ஏன்னா வாழைத்தண்டு நல்ல தண்டுனா சீக்கிரம் வெந்து போயிடும் உங்களுக்கு. கழிச்சா மீலோட இந்த கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஜோராக இருக்கும். நிச்சயமாக இதை பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் சொல்லுவோம். ஜஸ்ட் லைக் சுண்டல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு பைத்தம்பருப்பு சுண்டல் சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாழைத்தண்டோடு சேர்த்து நம்ம இதை சாப்பிட்றோம், ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் உபயோகமான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.